யார் போட்ட கொடி திரைப்படம் அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். சமுதாயத்துக்கான மாற்றத்தை எது மாற்றினாக்கா கல்வியும் கலையும் தான் வந்து சமுதாயத்துக்கான மாற்றத்தை உருவாக்குன்றதை வந்து அழுத்தமாக அந்த திரைப்படம் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இயக்குனருக்கு ஒரு பெரும் கைத்தட்டல் தரலாம். இசையும் நல்லா சரியாக செஞ்சுருக்காங்க. காட்சிகள் ஒவ்வொன்றும் ரசிக்கும்படியாக இருக்குது. இயற்கை சூழலை வந்து படம் பிடிச்சு காட்டும் விதமாக சிறப்பான காட்சிகள் அமைச்சிருக்காரு திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவார். அவருக்கும் வந்து நல்ல வாழ்த்துக்களை வரைப்பேன் சொல்லலாம். திரைப்படத்தோட மைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் புரையோடி போயிருக்கிற மதங்களாலும் சாதியாலும் இந்த சமுதாயம் வந்து பிளவுபட்டு கிடக்கு. இன்னமும் இந்த சமுதாயத்தில் வந்து குடி மது போதை வந்து எவ்வளவு வந்து சமுதாயத்தில் பெரும் பாதிப்பை வந்து உருவாக்குது அப்படின்ற சூழல் வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் தனக்காக வரும்போது தான் அந்த குடியோட பாதிப்பை வந்து உணர்வாங்க என்பதை திரைப்படம் வந்து காட்சிப்படுத்திருக்கு. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் வந்து அவசியம் பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு படைப்பாக வந்து இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நல்லா சிறப்பான நெறியாளியோடு செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு பள்ளி கல்வி மாணவர்களும் அவசியம் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டிய திரைப்படம். குடும்பத்தோடு பார்க்கலாம். இயக்குனருக்கு ஒரு பெரும் கைத்தட்டல். கல்வியும் கலையும் தான் சமுதாயத்தை வந்து திறம்பட மாற்றம், வேறு எதுலேருந்து மாற்றம் வராதுன்னு சொல்லத்த அழுத்தமாக மீண்டும் மீண்டும் செஞ்சுருக்காரு. இயக்குனருக்கும் படக்குழு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படம். நன்றி, வணக்கம். யார் போட்ட கோடு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் படம் பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு யார் இடையில போட்ட கோடு தான் இந்த வாழ்க்கையை ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது சம்மந்தமான படமாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்பயுமே சாதி அது இதெல்லாம் பேசும்போது ஒரு வன்முறை இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயினாக முதல் விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகள்லேருந்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பசுமரத்து ஆணி போல் மனசில் பதிஞ்சிரும். ஸோ நம்ம இந்த விஷயத்த எல்லா குழந்தைகளையும் கூட்டின்னு வந்து காமிங்க. பசங்க மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதியும். எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டுன்னு இல்லாமல் இந்த மாதிரி சமுதாய விழிப்புணர்வு படங்களும் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு கருத்து. ஸோ தயவு செஞ்சு வந்து எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்க வேண்டாம். சில சமுதாய விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வாத்தியார் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த அமைதியாகவே பண்ணியிருக்காரு. எப்பயுமே ஆக்ஷனு அந்த ஓவர் டைலாக்கு எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான முகத்தோட ரொம்ப அமைதியான டைலாக். அவரை பார்த்தா கோவப்படுறவங்க கூட அமைதியாக இருப்பாங்க போல, அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அட் த சேம் டைம்ஸ் வில்லன் அதாவது டேரக்டர் சாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஃபெமிலியர் ஃபேஸ் மாதிரி ஃபீல் ஆகுது அவர் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலாக அது கிளாமர் தான். நீங்கள் வெளியில் இருக்கும்போது ஏன்டா இதை வச்சாங்கன்னு தோணும். பட் படம் பார்க்கும்போது ஏன் அதை வச்சாங்கன்னு தோணும். ஸோ அந்த ட்ரிக்கு நீங்களே நேராக வந்து பாருங்கள். படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த கருத்து திரட்டு அப்படின்னு நினைக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்துலையும் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிலவு வர்ற முக்கியமான பிரச்சனை எல்லாத்தையுமே ஒரே படத்தில் எல்லா மெசேஜுமே கொடுத்துருக்காரு. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமெடிஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஸோ ஒரு காமெடி ஆக்ட்ரஸ் யாராவது வச்சு காமெடிஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஸ்கூல் குழந்தைங்களுக்கே வந்து நம்ம அரசியல் கற்றுக் கொடுக்கணும், பேஸ்மெண்ட்லேயே வந்து நம்ம அரசியல் கொடுக்கணும், பள்ளி குழந்தைகளுக்கே அந்த விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி குழந்தைகளை வச்சு எடுத்துக்க வந்து ஒரு அற்புதமான முயற்சி. ஒவ்வொரு பெற்றோரும் தன்னோட குழந்தைகளோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். இந்த யார் போட்ட கோடு வந்து மக்கள் போட்ட கோடுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அது கணவன் மனைவி தாம்பத்தியன்னு வரும்போது நம்ம அந்த மாதிரி காட்சிகள் வந்து எல்லா படத்துலையுமே வரதான் செய்யுது. அதை வேணால் அந்த காட்சிகளை வேணால் கொஞ்சம் குறைக்கலாம் அல்லது தவிர்த்திருக்கலாம். நல்ல கருத்து நீங்கள் சொல்கிறது. ஏன்னா பள்ளி மாணவர்கள் வந்து பார்க்கும்போது அந்த கட்டி அணைக்கிற காட்சிகள் கட்டிலறை காட்சிகள் வந்து கொஞ்சம் தவிர்த்திருந்துருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் இலைமறை காய்மறையாக சொல்லியிருந்துருக்கலாம். டைரக்டர் என்ன நினச்சி எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. பட்டு கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம், தவிர்த்திருந்துருக்கலாம். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாத்தியார் நல்லா நடிச்சிருக்காரு. பிள்ளைங்களுக்கு ஏற்ற படமாக இருக்குது. வருங்காலம் நல்ல படம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல கருத்து நல்லா இருக்குது இந்த படத்தில். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அவங்க எல்லாருமே அந்த ஜாதி பற்றியெல்லாம் பேசும்போது அதுவும் முக்கியமாக அந்த கிட்டு அவர் பேர் என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கும் அவருக்கு காம்பினேஷன் வரல. ஸோ அந்த தம்பி நல்லா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தெரியும் அந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் மைண்டில் ஏற்றி அதை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு அந்த தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதெல்லாம் ரசித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் டு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ஒரு ரொம்ப பெரிய ரோலால் ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு ஹீரோயினோட மதராக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சீன்ஸ் இல்லை. பட் ஹீரோவும் வில்லனும் நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் சார் வந்து எங்கள் டேரக்டர் லெனின் சார் தான். ஸோ ஹீரோவோட ஃபஸ்ட் மூவி இது. பட் ஃபஸ்ட் மூவின்னு சொல்லாத அளவுக்கு ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து பார்க்கக்கூடிய படம். நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன் கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் கருத்து எல்லாருக்கும் மக்களுக்கு ஏற்ற கருத்து உணர்த்துறது
அதுலேயே எக்ஸ்பெக்டாக அந்த குட்டி பையனோடது ரொம்ப நல்லா இருந்தது. யார் போட்ட கோடு அருமையான இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் பொழுதுபோக்கு படம். ஜாதி வெறியை முழுசாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு படம். இன்றைய தலைமுறை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறை எல்லாமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வில்லனாக நடித்தவரும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. கருத்து நிறையா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயின் ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. அனுபவம் அதிகமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குடும்பத்தோடு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை. அற்புதமான படம். யாரு போட்ட கோடு, டைரக்டர் லெலின் வடமலர் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரும் நடிச்சிருக்காரு. ஸ்டோரி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இருக்குது.